நாகையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் 10 ஆண்டு கால ஆட்சியில் வேளாண்மை துறையை சீரழித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் வேளாண் துறையை சீரழித்து 40 கோடி விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடுமையாக நசுக்கியது. வேளாண் குடி மக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து நவீன தாராளமான கொள்கைகளை தாறுமாறாக செயல்படுத்தி கார்ப்பரேட்களுக்கு நாட்டின் மொத்த சொத்தையும் பங்கு வைத்து வருகிறது. விவசாய கூலி தொழிலாளர்கள், ஏழைகள் உள்ளிட்டவர்களின் நலன்களை நிறைவேற்றும் வகையில் 2024-25 ஆண்டின் நிதி அறிக்கையில் ஏதும் இல்லை. மக்களை துயரத்தில் தள்ளும் மோடி அரசு நடப்பு நிதிநிலை அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும். வேலை நாட்களை 200 நாட்களாகவும் தினக்கூலியை 600 ரூபாயாகவும் உயர்த்திட வேண்டும். வேலையை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் முழு வேலை ஊதியம் வழங்கிட வேண்டும். 60 வயதை கடந்த முதியோர் அனைவருக்கும் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். இதர சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்தை விரிவுபடுத்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் போதுமான உணவு தானியங்களை விநியோகம் செய்திட வேண்டும். வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கான ஒன்றிய அரசின் ஒதுக்கீட்டை 6 லட்சம் ரூபாயாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் சிக்கல் கடை தெருவில் மாவட்ட செயலாளர் முருகையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகை தெற்கு ஒன்றிய தலைவர் ராதா, செயலாளர் செந்தில்குமார், வடக்கு ஒன்றிய ராஜாராமன், செயலாளர் மார்க்ஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.